எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வாரம் ஒரு சமையல் வீடியோ பார்க்குறோம் நம்ம யூடியூப் சேனலில். இன்றைக்கான சமையல் வீடியோ சேமியா. இப்படி செஞ்சு பாருங்கள், சேமியாவே ஸ்பெஷலாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ 1.5 பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். அது வந்து தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து சேமியா நல்லா உதிரியாக வரும். நம்ம தேவையான பொருள் பார்க்கலாம். கடுகு, பச்சை மிளகாய், மிளகாய் பொடி, குருமிளகு பொடி, கரம் மசாலா, உப்பு, சிக்கன் மசாலா. சிக்கன் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னு எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சேமியாவை ஆவியில் நல்லா வேக வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உதிரியாக கிடைக்கும். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது. தக்காளியெலாம் நல்லா கட் பண்ணிக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளி வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு சேமியா ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வெங்காயம் போடணும். அடுத்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஆல்ரெடி. ஸோ வந்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணக்கணும். நல்லா வந்துட்டு வெங்காயம் பொன்னிறமாக வணங்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வணக்கிக்கோங்க. அடுத்தது வந்து தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தக்காளியும் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு அந்த பச்சை வாசனை போகணும். அப்போ தான் வந்து நம்ம நல்லாயிருக்கும். நல்லா வணக்குங்க. நம்ம வந்து இப்போ எடுத்து வச்ச மசாலா எல்லாமே ஆட் பண்ணலாம். ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கணும். அந்த தக்காளி கூட வந்து ஆட் பண்ணும்போது அது எல்லாமே மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆச்சுன்னா தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். எல்லா பொருளுமே வந்து ஆட் பண்ணிடணும். காரம்லாம் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. உப்பும் அளவாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா மசால் வாசனை வந்துட்டு எல்லாமே போகணும். பச்சை வாசனை போகணும். ஓகேங்களா? நல்லா போச்சு, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே வந்து நம்ம சேமியா வந்துட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து உள்ளே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மசால் வந்து எல்லா சேமியாவில் எல்லா பக்கமே வந்து ஒட்டும். ஸோ உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். உதிரியாகவும் கிடைக்கும். நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு உதிரியாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியுதா? ஒன்றுனா தனித்தனியாக தான் விழுகும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்துட்டு அதிகமாக நம்ம எதுவுமே தேவையில்லை. வீட்டில் உள்ள பொருள் சின்ன பொருள்ஸ் மட்டும் தான் போதும். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னொன்று வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கா? மேகி மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எப்பவும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு.